ஹாய் வணக்கம். நண்பர்கள் அனைவரும் நலமா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம முகநூல் பேஜில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பிளாக்கிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்காகன்றதை பார்க்க போகிறோம். நம்மளுடைய முகநூல் கணக்கை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வாங்க. லாக் அவுட் டேப்பில் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா, பிளாக்கிங் என்ற ஆப்ஷனை இது என்னன்றதை அன்றைக்கி பார்க்க போகிறோம். பிளாக்கிங் என்ற ஆப்ஷன் போகிறோம். ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது அதாவது நம்ம ஒரு கம்பெனி வேலை செய்வோம். நம்மளுடைய பாஸு நம்மளுக்கு 40 பேர் வேலை செய்கிறோன்னா அதில் 20 பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க. சும்மா அவங்கள்ட்ட பேச மாட்டோம். பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஒன்றா இருப்போம். அந்தமாரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் போட்டுடலாம். அதாவது ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் போட்டால் இன்னும் எதுக்காக நம்ம அவங்கள போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு போஸ்ட் பண்ணோம்னா அது பப்ளிக்னு என்ட்ரு பண்ணால் மட்டுமே பப்ளிக்னா என்னன்றதை காட்டுற மாதிரி பப்ளிக்னு என்ட்ரு பண்ணால் மட்டுமே அந்த போஸ்ட் ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இடத்துல போஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிக்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு போகும். அந்த பப்ளிக்ன்றதை பண்ணால் மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்டடுன்ற லிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்க முடியும். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துட்டோம்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு ஜாலியாக கூத்தடிச்சுன்னு ஏதாவது ஒன்று நம்ம இன்றைக்கி போய் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில்ல போகிறோம். ஆனால் நம்ம மேனேஜரை நம்ம பாஸ் அப்படிலாம் நம்ம கூட ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்தாங்கன்னா தப்பாகிடும். அதனால் நம்ம வந்து ஃப்ரெண்டுன்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது. அதுக்கு தான் லிஸ்ட்டில் நீங்கள் யாராவது வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்படி போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும், இப்போ நான் ஒரு செல்வம் கேப்டன் தமிழ்னு வச்சுருக்கிறேன். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். சம் பிரச்சனைனால அவர் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் அவரை வச்சுருக்கிறேன். நான் போடுற எந்த போஸ்ட்டும் அவர் பார்க்க முடியாது. நானாக பப்ளிக்காக தான் போடுறேன், அது பார்க்கலாம் அவர். நான் ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் கொடுக்கல. இப்போ நம்ம யார் வேணாலும் டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்சனை டைப் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு பர்சனை டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவர்கிட்டருந்து வரக்கூடிய நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் பப்ளிக்னு பண்ணால் மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். அப்படி இல்லைனா அவர் பார்க்க முடியாது. அதனால் இல்லைனா அந்த லிஸ்ட்டு போயிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும். யார் யாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே லாக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பப்ளிக்காக போட்டால் மட்டும்தான் வரும். அப்படி இல்லைனா வராது, வாய்ப்புகள் இல்லை, மிக மிக குறைவு. நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்டில் இப்போ உங்களுக்கு ஃபேமிலியில் இருப்பாங்க ஒரு 10 பேர். ஆனால் நம்மளாம் ஜாலியான டைப்பாக இருக்கும். அப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், மாமா இருப்பார். அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் போட்டுருங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி போட்டுருங்க. லிஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகநூல் கணக்கு ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் போயிடுங்க. ஒரு ஃப்ரெண்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் மேலே ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் இப்போ போகிறேன் பாருங்க, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போகிறேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போய்ட்டு இப்போ இந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுன்னா அது மேலே வச்சு இப்படி ஒரு கிளிக் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், க்ளோஸ்டு ஃப்ரெண்டில் அது ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்டுன்றது ஒரு லிஸ்ட்டு அது. அக்வயர் இண்டியன்ஸ் அது ஒரு ஆட் அனதர் லிஸ்ட்டாக ரெஸ்ட்ரிக்ட் லிஸ்ட்லாம் இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள், லாஸ்ட்டாக ரெஸ்ட்ரிக்டட் இந்த லிஸ்ட்டில் கொண்டு போய்ட்டு அவரை போட்டிங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணுறதுல பப்ளிக்னு போஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெண்டுன்னு போஸ்ட் பண்ணால் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த போஸ்ட்டை பார்க்க முடியாது. பப்ளிக்னு பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் அவங்கள தூக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அப்புறம் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதையும் சொல்லிவிட்டேன், பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிங்க. அதேமாரி இது பிளாக் யூசர். இந்த பிளாக் யூசர்னால் இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கல. அப்படின்னா என்னோடய இன்னொரு 2வது கணக்கு இருக்குது. அந்த ரவிக்குமாரை நம்ம இதில் ஆட் பண்ணி காட்டுறோம். நம்மளுக்கு அவர் பிடிக்கல அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம்னா அவர் நம்ம பேஜை சர்ச் பண்ணாருன்னா அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணி காட்டுறோம். என்ன சர்ச் பண்ணோம் யாருன்றது. இந்த ரவிக்குமார் தான் அவர். நான் இப்போ அவரை பிளாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். கன்ஃபார்மாக பிளாக் பண்ண போகிறீங்களா? அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு போஸ்ட்டும், நீங்கள் லைக் பண்ணக்கூடியது, கேம் விளாடக்கூடியது எதுவுமே கேம் விளாடக்கூடியதுப்பா. அதாவது வந்து லைக் பண்ணக்கூடியது, போஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு பண்ணாலும் அவருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடணும், கேம் மட்டும் விளாட்லாம், அது மட்டும் இது நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த கேம் மட்டும் விளாட்லான்னு சொல்லுது. நான் இப்போ பிளாக் ரவின்னு கொடுத்துட்டேன். க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ தான் அவரை நான் க்ளோஸ் பண்ணி வெளியே எடுத்தேன். அதனால் வந்து அது வந்து லாக்னு எடுத்துடுச்சு. நான் அடுத்த பதிவில் கூட அதை காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேஜை ஓப்பன் பண்ணவே முடியாது அவங்க. ஓப்பன் பண்ணவே முடியாது. அவங்கள திரும்ப நீக்கணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு இருக்கும், அவங்கள நீக்கலாம் நீங்கள், எந்த பிரச்சனையும் வராது.
அவங்க பேர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போய்டும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பிளாக் ஆப்ஸ் இன்வென்டட். ஸோ யாராவது நம்மள்கிட்ட காளியாங்குட்டிலாம் இருக்கும் நம்ம கூட ஃப்ரெண்டாக, அதெல்லாம் என்ன பண்ணோம், டெய்லியும் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்டை அதிகமாகிக்கிட்டு அது என்ன பண்ணும், ஏதாவது கேம் விளையாடினு இருக்கும் அந்த காளியாங்குட்டி. அந்த காளியாங்குட்டி என்ன பண்ணும், ஒரு கேம் விளையாடுச்சுன்னா எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி விட்ரும். 5000 பேர் இருந்தாலும் 5000 பேருக்கு இன்வைட் பண்ணி விட்ரும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 அந்த பையன் 5 டைம் இன்வைட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் டாயின் 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 அடிச்சுட்டே இருக்கும். அதனால் டென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த பர்சனை மட்டும், அந்த பையன் பேரை மட்டும் இங்கே கொடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஆப்ஸினுடைய இன்வைட் எதுவும் வராது. ஸோ பிளாக் ஈவெண்ட் இன்வைட்ஸ். ஸோ பிளாக் ஈவெண்ட் இன்வைட்ஸ்னால் அவருடைய வீட்டினுடைய நிகழ்ச்சிகளோ, ஸோ அவர் எந்த ஸ்கூலில் படித்தார், இன்றைக்கி என்ன நடந்ததுன்றது அவர் ஈவெண்ட்டில் வைப்பார். ஸோ ஈவெண்ட்னால் இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட்டில் லைஃப் ஈவெண்ட்டில் வச்சுருப்பாரு. அதாவது நான் வேறு ஒரு பர்சன் ஐடியிலேருந்து காட்டுறேன். ஸோ ஈவெண்ட்டுன்றது இதுதான். இப்போ இந்த ரவிக்குமார்ன்ற பர்சன் இங்கே ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் போனேன், கோவிலுக்கு போனேன், அது பண்ணேன், இது பண்ணேன், ஸோ நீ பசங்க கூட போனேன், ஜாலியாக இருந்தேன், ஸோ இத்தனை மணி நேரத்தில் எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னாருன்னா அது வந்து எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களாம் வந்து டாயின் அடிக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டை நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும்னா இந்த பிளாக் ஈவெண்ட் இன்விடேஷனில் கொடுத்து அவர் பேர் நம்ம கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்லாம் லாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஆப்ஸ், ஏதாவது ஒரு ஆப்ஸ் என்ன பண்ணும், ஏதாவது ஆப்ஸ்னால் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கு ஏதாவது ஒன்று வச்சுங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பு, ஸோ டெலிகிராமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் பண்ணி வச்சோம்னா அது என்ன பண்ணும், நம்மளுடைய காண்டாக்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து புதுசாக அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அப்படி நம்ம ஏதாவது ஒரு பிளாக் வந்துச்சுன்னா அந்த பிளாக்கை நீங்கள் அந்த ஆப்ஸை நீங்கள் லாக் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு தமிழ் மேட்ரு பண்ணி எனக்கு ஒரு தடவை வந்துச்சு. ஸோ அதனால் தமிழ் மேட்ரு பண்ணின்னு கொடுத்து பார்க்கணும். அது ஒரு தமிழ் மேட்ரு பண்ணின்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்டும் வருது. ஸோ அதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த நிகழ்வுகளும் நம்மளுக்கு வராது. ஸோ பிளாக் பேஜ்னால் அந்த ஆக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, ஸோ பெரிய விஐபிஸு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, முகநூலில் கணக்கு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அவங்க தனியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. முகநூல் கணக்கு இருக்கும், அதில் யாரையும் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. முகநூல் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய போஸ்ட்டில் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்ட்டு, 5 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்ட்டு விட்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறவங்க அவங்களோட பேஜ் நீங்கள் அவங்கள ஆனால் அன்லைக் பண்ணிட்டு போயிடலாம். லைக்னு கொடுக்கும், அன்லைக் பண்ணிட்டு வேணால் முடிஞ்சிடும். ஸோ ஆனால் அவங்களே இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிளாக் பேஜில் அவங்களுடைய பேரை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவங்க ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் என்னுடைய இந்த காணொலி பதிவு. இன்றைக்கி சொன்ன இந்த பதிவு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது கமெண்டில் தெரிவிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரல. ஸோ சொல்லித்தரலன்றதை விட சொல்லித்தரேன். ஸோ நான் ஒன்று செக் பண்ணி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா 41 டைம் பிளாக் பண்ணி திரும்ப அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் அவரை நம்ம லாக் பண்ணி பிளாக் பண்ண முடியுமா. ஸோ அதனால் அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டல. சுத்தமாக நம்மளுக்கு பேஜே ஓப்பன் ஆகாதுன்னு வச்சுக்கலாம் இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணிட்டாருன்னா நம்ம பேரும் அவருக்கு கிடைக்காது. ஸோ யாரோ அதில் வந்து கிடைப்பாங்க. ஸோ அந்த இல்லை இப்போ வேறு ஒரு ஐடி இருந்தால் பண்ணலாம், பண்ணி காட்டிருப்பேன். அது பண்ண முடியல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இன்னும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.